ஒரு மெஜிஷியனோட ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. டைட்டில் மட்டும் ஜோரா கைத்தட்டுங்கன்னு வைக்கிறீங்க, ஆனா படத்துல ஒரு சீனாவது கைத்தட்டுற மாதிரி வச்சிங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. யோகி பாபுக்கு இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அதாவது காசு கொடுக்காம நடிக்க சொன்னாங்களா, இல்ல கேட்ட ஹீரோயினை கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி தெரியல. படம் முழுக்கவே ஒரு மாதிரி ஈடுபாடு இல்லாமே நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு தீப்பந்தத்தை சுத்துற மாதிரியான ஒரு சீன் வரும் டுவர்ட்ஸ் எண்ட், அதுல கூட ஏதோ கடமைக்கு சுத்துறேன் அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருக்காரு. ஸோ இப்படி இவர் ஈடுபாடு இல்லாமல் நடிக்கும் போது இவர் மூலமா வரக்கூடிய அந்த ரிவெஞ்ச் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாத மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி யோகி பாபு ஃபீல் பண்ணுவாரு, எதுக்காக என்ன எல்லாருமே அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஆனா அவர் பண்ற விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மேஜிக் பண்றேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு குழந்தைய கொண்டிருப்பாரு. ஸோ இப்படி பண்ணா அவரை பொதுமாத்து போட்டு அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. பரிதாபம் அப்படின்றது வரவே இல்லை. அபூர்வ சகோதரர்கள் அப்பு ரேஞ்சுக்கு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பா எடுத்திருக்காங்க.